ஒன்னும் புரியல. அன்னைக்கு ஹோட்டல் திறந்திருக்காக்கா, அந்த விஷயம் உங்களுக்கு தெரியாதா? என்ன லைலா சொல்ற? அக்கா என்ன இதுக்கே கோவப்படுறீங்க? அப்ப உங்களை இன்வைட் பண்ணலையா? உங்க குடும்பத்தாளுங்க மட்டும் அங்க ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க, நீங்க ஏன் திறப்பு விழாவுக்கு போகல? ஒருவேளை உங்களுக்கு தெரியாம குடும்பமா சேர்ந்து போயிருக்காங்களோ? ஹலோ, சொல்லுங்க. ஸ்டாக் எல்லாம் வந்துருச்சா? மேடம், குசு மேடம் இல்லையா? குசு மேடம் கிட்ட சொல்லிட்டீங்களா? ஹலோ, என்னாச்சியா குக்கி? ஸ்டாக் ஆபீஸ்க்கு வந்து இறங்கியிருக்காள் இல்ல, மேடம் இருக்காங்களான்னு தெரியல. ஹலோ, கேக்குதுங்களா சார்? கேக்குதா? இங்க சிக்னல் கிடைக்கலன்னு நினைக்கிறேன், வெளியில போய் ட்ரை பண்ணுங்க. வெளியில போய் பேசிட்டு வாயா, ஏதாவது முக்கியமான ஸ்டாக்கா இருக்க போகுது. இரு லைலா, இந்த வந்துடுறேன். ஹலோ ஹலோ. அப்புறம் சௌமியாக்கா, என்ன அமைதி ஆயிட்டீங்க? நீங்க ஏன் ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலையே. என்ன யாரும் கூப்பிடல லைலா, எனக்கு இன்விடேஷன் வரல. என்னக்கா, ஊருக்கே போஸ்டர் அடிச்சு ஒட்டுறது என்ன, தெருவுக்கு தெரு ஃப்ளெக்ஸ் வைக்கிறது என்ன, காய்கறி வாங்குறதுக்கு கார்ல போறது என்னன்னு ஒரே அமர்க்கலமா இருந்துச்சு. உங்களுக்கு சொல்லலைன்னு சொல்றீங்களே, அப்புறம் எப்படி உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வந்திருப்பாங்க? உங்களுக்கு உங்க வீட்டுல மதிப்பு இல்லையோ? லைலா, இல்லக்கா, முன்னாடிலாம் சௌமியாக்கா ஒரு முடிவெடுத்தா, சௌமியாக்கா ஒரு வார்த்தை சொன்னா அந்த குடும்பமே பம்பரமா சுத்திக்கிட்டு உங்க காலடியில விழுந்து கிடந்துச்சு. இன்னைக்கு அந்த ஒத்த ஷோரூம் உங்க கைக்கு வரணுங்கிறதுக்காக நீங்க மொத்தமா அவங்க காலடியில போய் விழுந்துட்டீங்களேக்கா. அதை நினைக்கும் போதுதான் கொஞ்சம் சங்கடமா இருக்கு. இங்க பாரு லைலா, இப்பவும் அந்த குடும்பம் என் காலடியில தான் இருக்கு. என் கைப்பிடியை விட்டு யாரும் எங்கேயும் போகல, எல்லாம் என் கண்ட்ரோல் தான். அட சும்மா இருங்கக்கா, காமெடி பண்ணாம. அதான் வெட்ட வெளிச்சமா தெரியுதே எதுவுமே உங்க கண்ட்ரோல்ல இல்லைன்னு. குடும்பமே சேர்ந்து வந்து கூத்தடிச்சிட்டு இருக்காங்கங்கிறேன். இப்ப என்னமோ நீங்க கண்ட்ரோல்ல இருக்குன்றீங்க. என்கிட்ட ஷோரூம் போறேன், நீ வீட்டுல இருந்து வேலை பாருன்னு தான் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் வந்து எனக்கு தெரியாம பிளான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அதுதாங்க கண்ட்ரோலை மீறி போறது. உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாலே நீங்க அந்த இடத்துல செல்லா காசு ஆயிட்டீங்கன்னு தானே அர்த்தம். அப்படிதானேக்கா முறை வருது. இல்ல லைலா, என் வீட்டுக்காரரு என்கிட்ட மறைக்கணும்ல மறைச்சிருக்க மாட்டாரு. உங்க வீட்டுக்காரு மறைக்கணும்னு மறைச்சிருக்க மாட்டாரு. சரி, அந்த ஐயா வீட்டு வாசலை விட்டு வெளியில வராதவர். நானே அவரை அன்னைக்கிளி கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு 2-3 தடவை தான் பார்த்துருக்கேன். அவரையே கார்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு வந்து ஃபங்க்ஷனை சிறப்பிச்சு விழாவை சேர்ந்து கொண்டாடிட்டு போறாங்கன்னா அப்ப என்னக்கா சொல்றது? இதெல்லாம் உங்க தலையில மிளகா அரைக்கிறது மாதிரி தானே. என்னக்கா யோசிக்கிறீங்க? யோசிங்க. ஏன்னா நல்லா ஆழ்ந்து யோசிச்சாதான் குடும்பம் நம்ம கைக்குள்ள இருக்கா இல்ல கையை மீறி போயிருச்சாங்கிறது தெரியும். பார்த்து பத்திரமா இருங்கக்கா. குடும்பம் போனா பரவாயில்ல, மான மரியாதை போச்சுன்னா திரும்ப வராது. என்ன லைலா இப்படிலாம் பேசுற? ஐயோ அக்கா, நான் உங்களை குத்தி காட்டணும்னு பேசல. நீங்க உங்க மாமனார் மாமியார் கிட்ட கை நீட்டி பணம் வாங்கினதுனாலையும் அவங்க சொத்தை வித்து ஷோரூம் ஆரம்பிச்சதுனாலையும் உங்கள் அந்த வீட்டில் மதிக்காம இருக்காங்களோன்னு எனக்கு பர்சனலி தோணுது. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். ஏன்னா நான் உங்களை எப்போதுமே அடுத்தவங்களா பார்த்ததில்ல பாருங்க, என் கூட பிறந்த அக்கா மாதிரி தான் நினைக்கிறேன். அதனால என் மனசுல பட்டதை உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். மற்றபடி உங்க குடும்பத்து பிரச்சனையில எனக்கு என்னக்கா வந்துச்சு? நீங்க நல்லா இருக்கணும், கௌரவமா இருக்கணும், எப்போதுமே எங்க சௌமியாக்கா கெத்தா இருக்கணும், அது மட்டும்தான் நான் ஆசைப்படுவேனே தவிர மத்தபடி ஒண்ணும் இல்ல சௌமியாக்கா. என்னக்கா எந்திரிச்சிட்டீங்க? டீ சாப்பிடலையா? இல்ல லைலா, நான் சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். இல்லக்கா, உங்க கூட பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு பார்த்தா அதுக்குள்ள கிளம்புறீங்க. அவங்க இந்நேரம் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டாங்கக்கா. நீங்க மட்டும் தனியா போய் வெட்டியா உட்காந்து என்ன பண்ண போறீங்க? என் கூட கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல. இருக்கட்டும் லைலா, வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். என்னக்கா வேலை இருக்குன்றீங்க? ஷோரூம் பக்கம் தான் உங்களை விடுறதே இல்லையாமே. ஏதோ ஏமாந்துட்டீங்க, அதனால நீங்க பிசினஸ்க்கு லாய்க்கு இல்லைன்னு வீட்டோட போட்டுட்டதா கேள்விப்பட்டேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார் சொன்ன உங்ககிட்ட இதெல்லாம்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஷோரூமுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஓ, ஷோரூமுக்கு போயிட்டு தான் இருக்கீங்களா? எனக்கு தான் ஏதோ ராங் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் ஓகேக்கா, நீங்கள் இப்போ ஷோரூம் வேலை இருக்கும், நீங்கள் கிளம்புங்க. நான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். பாய்க்கா. பாய். புதுசாக பணத்தை பார்த்துருக்கல்ல, அதான் வாய் கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அக்கா அக்கான்னு அப்படி இருந்தவ இன்னைக்கு நம்மளையே கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். இருக்குடி, எல்லாருக்கும் ஒரு நாளைக்கு வைக்கிறேன் ஆப்பு. முதல்ல இன்னைக்கு வீட்டுக்கு போய் அந்த ஆளுக்கு வச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் ஒன்றை வச்சுக்கிறேன். வடை என்ன வடை மாடணும் வேணும்? இந்த சுட சுட போட்டுக்கிட்டு இருக்கேன், கொண்டுட்டு போ. உளுந்த வடை கொஞ்சம் இருக்குக்கா, ஒரு லைனுக்கு வரும். பருப்பு வடை தான் தீந்துருச்சு. அப்படித்தாம்மா, எண்ணெயில காஞ்சிக்கிட்டு இருக்க, எடுத்து தரேன். சரிக்கா. அக்கா, எல்லாரும் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா.
மனசு நிறையன்னு வயிறு வாழ்த்தன அதுக்கு தானே கடை ஆரம்பிச்சிருக்கான். எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னா சந்தோஷம் தான். எல்லாருக்குமே சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்காங்கக்கா. வீட்டு சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, நம்ம அசினா மொட்டை கலக்கிறது இல்ல, சாப்பாட்டுல சுண்ணாம்பு சேர்க்கறது இல்ல. வீட்டுல நம்ம என்ன மாதிரி முறைப்படி செய்வோமோ அதே முறைப்படி வீட்டுல அரைச்சிட்டு வந்த மசாலாவை வச்சு தானே செய்யறோம். அதனால அந்த சாப்பாட்டு ருசி தானே இருக்கு. சாம்பார் எல்லாம் கூட கடையில பொடி வாங்காம வீட்டுல மசாலா அரைச்சு பண்ணிருக்கீங்க. டேஸ்ட் நல்லா தெரியுதுன்னு சொல்றாங்க. மைனி சாம்பார் வழி எடுத்தாங்க. அண்ணா சாம்பாரை ஊத்தி அந்த டேபிள்ல வாளியில வச்சுட்டு வந்திருக்கேன்னு நீங்க பாக்கலையா? டேபிள்ல இல்லையேப்பா, அங்க சாம்பாருக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்களே. ஐயோ, இப்பதானே நான் சாம்பார் ஊத்தி வாளியில வச்சுட்டு வந்தேன். சரி இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் வடையை மட்டும் வாங்கிட்டு வரீங்களா? சரிப்பா நான் நின்று வாங்கிட்டு வரேன். முதல் லைன்ல இட்லிக்கும் தோசைக்கும் சாம்பார் இல்லைன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் வரசா போ. சரிங்கண்ணே, நான் அந்த போறேன். வடை ரெடி ஆயிடுச்சா மைனி? நான் கொழுந்தனாரே, நீங்க இருந்து வேலை பார்த்துட்டு கிடைக்கிய. உங்களை யாரும் முடியாத நேரத்துல பாக்க சொன்னா? நம்ம கடை வேலையை நம்ம பார்க்காம யார் பாக்குறது? இருக்கட்டும் கொழுந்தே, நல்லா இருந்தா சரிதான். அதான் உங்க அண்ணன் எல்லாரும் இழுத்து போட்டு பாக்குறாங்க. நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? எம்பிட்டு நாளைக்கு தான் மைனி ரெஸ்ட் எடுக்கிறது? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். இப்படி படுக்க போட்டு நீங்களும் உங்க தங்கச்சின்னா ரொம்ப முடியாதவன் ஆக்கிருவியோல. ஐயா கொழுந்தனாரே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களை நம்பித்தான் ஒரு குடும்பம் இருக்கு. அதுக்காகத்தான் மைனி இனிமேலும் நம்ம படுத்து கிடக்க கூடாதுன்னு எந்திரிச்சிட்டேன். இன்னமும் நான் பாட்டுக்கு இருந்தேன்னா மனசா நீ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருன்னு அவ கஷ்டத்தை பூரா அவ தலையில தூக்கி வச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டும் வெட்டி பார்த்துக்கிட்டும் அவ பாட்டுக்கு திரிவா. எவ்வளவு காலத்துக்கு தான் அவளையும் கஷ்டப்படுத்துறது சிரமப்படுத்துறது? அதான் வேலைக்கு போகணும் மைனி. இந்த 1ஆம் தேதியில இருந்து வேலையும் ஏற்பாடு ஆயிருச்சு, போயிருவேன். அக்கா வடை ரெடி ஆயிட்டா கொடுத்து விடுங்க. அந்த வார மாடனே. எடுங்க மைனி, வடை எடுங்க. இது ரெடி ஆயிருச்சு, அம்பிடுத்தேன். சூடா போடலாமேன்னு வந்தேன். அக்கா இத கொண்டுட்டு வர மாடனே, வாங்கிக்கமா. இந்தாங்க கொழுந்தே, கொண்டுட்டு போய் மாடன்ட்ட கொடுங்க. சட்னி இட்னி எதுவும் இருக்கிறதுனாலும் கொண்டாங்க. இருக்கட்டும், ஒண்ணு கொண்டுட்டு போங்க, ஒண்ணும் பதட்டம் இல்ல. அட என்ன மைனி, எடுத்து தாங்க, கொண்டுட்டு போறேன். அவளுக்கு வருவாளுக, நீங்க இந்த வடையை மட்டும் கொண்டுட்டு போங்க. உங்க தங்கச்சியை காட்டி நீங்க இருக்கிய, சரி கொடுங்க. அக்கா வடை. வாரேன்ப்பா, வந்துட்டேன். அன்னைக்கிளி, மாமா அன்னைக்கிளி அத்தை மாமாலாம் சாப்பிட்டாங்களா இல்லையா? எல்லாம் ஊருக்கு கிளம்புறோம்ட்டு நிக்கிறாங்க. ஊருக்கு கிளம்புறாளா? என்ன அதுக்குள்ளேயே கிளம்புறாளா? கிளம்புறோம் தான் நிக்கிறாங்க. அன்னைக்கிளி, நீ வந்து கொஞ்சம் என்னன்னு கேளுவா. எங்க இருக்கு? இந்த அடுப்புல வேற வேலை இருக்கே. வெளியில தாம்மா நிக்கிறாங்க, வந்து பேசுவா. அடுப்புல வேற வேலை இருக்கு. வனசா வாமக்கா, இங்க வந்து சித்த இந்த அடுப்பை பாரு. நான் அம்மா ஊருக்கு கிளம்புதான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். யாக்கா அதுக்குள்ள? இப்ப என்ன அவசரம்? இப்பதானே வந்தாங்க. அதாண்டி என்னன்னு தெரியல, வந்ததுக்குள்ள கிளம்புறாங்க. சரி வந்து இந்த அடுப்பை பாருமா, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். வாக்கா நான் பாத்துக்கிறேன், நீ போ. இலை யாரு அது பந்தி கவனிக்கிறது? வந்து இலைய பார்க்க மாட்டீங்களா? யாருக்கு என்ன இருக்கு என்ன இல்லைன்னு எம்பிட்டு நேரமா உட்கார்ந்து இருக்கிறது? அதானே, அங்கிட்டு இருக்கிறவளையா கவனிச்சுக்கிட்டு இருந்தா இங்கிட்டு இருக்கிறவளை பார்க்கல மனசுலாம் தெரியலையோ? ஆத்தா வந்துகிட்டு தானே இருக்கோம், ஏங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? என்னடா கத்துறாக? என்ன கத்துறாக? எம்பிட்டு நேரமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இங்க வாட்டுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா என்னடா அர்த்தம்? இதே மரியாதையா வந்த உங்களுக்கு? ஆத்தா வந்த ஊல கொஞ்சம் கவனிக்க லேட் ஆயிருச்சு, அதுக்கு என்ன இப்ப? உனக்கு என்ன வேணும்? ஆமா, என்னத்தை இங்க இருக்கிற ருசியில வாங்கி திங்க போறாங்க. வடைன்னு போட்டிருக்காளுக, அது உப்பு இல்ல. சாம்பார் ஊத்திருக்காளுக, அதுல காரணம் இல்ல. பொங்கல் வச்சிருக்காளுக, அதுல முந்திரி பருப்ப கண்ணுல கூட காங்கல. இதுக்கு இடையில என்ன வேணும் ஏது வேணும்னு அழுவா வடை கிண்டி இருக்காளுக. அழுவானா இத்தனை நாள் இனிக்க வேணாம். இதுல என்னமோ உப்பை கொட்டி வச்சு உப்புமா கிண்டினாதையா கண்டி வச்சிருக்காளுக. இதுல அழுவா இது போட்டுட்டாளுக சாப்பாடு, பெரிய பாரபரத்த சாப்பாடு. வந்த ஜனங்க எல்லாரும் சாப்பாடு அம்பிட்டு ருசியா இருக்கு, வீட்டு சாப்பாடு கணக்கா இருக்குன்னு பெருமையா பேசிட்டு போறாங்க. நீ ஒரு ஆளு தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்க. ஏன் ஒரு ஆளு? நானும் தான் சொல்றேன். வீட்டு சாப்பாடை முன்ன பின்ன அவளுக்கு சாப்பிட்ருக்காளுகளா? சாப்பிட்டது இல்லையா? அவளுக்கெல்லாம் சாப்பாட்டோட ருசி என்ன தெரியும், மனம் என்ன தெரியும்? நாங்கெல்லாம் அந்த காலத்துல அம்மியில் அரைச்சி வச்சோம்னா அத்தனை வீட்டுக்கும் மணக்கும். எனக்கு கொடு உனக்கு கொடுன்னு தட்டை தூக்கிக்கிட்டு வந்து வாசல்ல நிப்பாளுக. ஈக்க ஆக்குறாளுக சோறு. இவளுக்கெல்லாம் வீட்டு ருசி என்ன தெரிய போகுது? சரிங்க இளவரசிகளே, நீங்க எல்லாம் ராஜா காலத்து பரம்பரையில இருந்து வந்தவங்கதே. உங்களுக்கு தான் சாப்பாட்டோட ருசியும் மனமும் தெரியும். இப்ப என்ன வேணும்னு சொல்லுங்க, அதுக்கு தானே கத்துனிய. இலை ஓட்டலுக்கார ஓனர்களோட மாமியாரடா நாங்க. எங்களுக்கு வடை வச்சுட்டு போற அந்த மாடன்னு ஆளுக்கு ஒன்னொன்னு. அது வாய்க்கு 10 மாடா கைக்கு 10 மாடா, கூட 2 வைக்கிறதுக்கு அவளுக்கு என்ன கையா முறிஞ்சு போகுது? எடுத்துட்டு வா போய் வடைய. ஷப்பா, உப்பு இல்லாத வடைக்குத்தான் இம்பிட்டு சண்டையா? யாத்தா இப்பதான் வடையில உப்பு இல்ல சாம்பார்ல காரம் இல்லைன்னு கத்துன, மறுபடியும் வடை எடுத்துட்டு வர சொல்ற? உப்பு இல்லாத வடையை எதுக்கு திண்டுக்கிட்டு வச்சுட்டு எந்திரிச்சு போக வேண்டியதானே? சாப்பாட்டோட அருமை தெரியாத ஒன்ன மாதிரி இளந்தாரி பயிலுக தாண்டா அன்னத்தை வீணாக்குவாளுக. நான் விவசாயிட, நான் எப்படி அன்னத்தை வீணாக்குவேன்? போடா நாயே, போய் எடுத்துட்டு வா போ, சொல்றது மட்டும் செய்யு. ஆமாக்கா அதான் சரி. சட்னி இருக்கு வேணுமா? 2 இட்லியை வச்சுட்டு அப்புறம் சட்னி ஊத்து. வெறும் சட்னியை ஊத்தி என்ன செய்ய? ஷப்பா, உங்க பக்கம் வந்தேன் பாரு, என்னைய சொல்லணும். ஏலே எங்க வர? ஆத்தாவுக்கு வடை எடுக்க.
எனக்கு என்ன வேணும்னு கேட்டியா? இது வேறயா? என்ன வேணும்? அந்த அல்வால எடுத்து நீ எடுத்துட்டு வா, திண்டு வாப்போ. இப்பத்தானே அல்வால இனிப்பில்லைன்னு திட்டிக்கிட்டு இருந்தியே, அப்புறம் எதுக்கு அல்வா? ஏலே, எனக்கு சக்கரை வியாதிடா, இனிப்பு இல்லாம திங்கன்னு போய் எடுத்துட்டு வா. இருக்கிற இனிப்பு போதும். 2 கிழவியும் ஒரு முடிவோட தான் உட்கார்ந்துருக்கிய. உட்காருங்க, எத்தனை மணி ஆனாலும் நான் வரமாட்டேன். ஏலே, இப்ப என்ன ஆத்தா? என்னென்ன வேணும்னு லிஸ்ட் எடுத்துட்டு போட. ஒரு சாமான் தான் கொண்டுட்டு வருவியா? சரி சொல்லுத்தா, உனக்கு வேற என்ன வேணும்? வடை, சட்னி, அப்புறம் இட்லி, ஊத்தாப்பம், பொங்கல், பொடி தோசை, பூரி, உளுந்த வடை 2, தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார். அம்பிடுத்தேன். இது எல்லாத்துலயும் 2 செட்டு எடுத்துட்டு வா போ. எல்லாத்துலயும் 2 செட்டு ஆத்தா? ஆமாடா, 2 கொண்டா. அப்புறம் பசிச்சா பாத்துக்குருவோம். ஓ, இதுக்கு மேலையும் உனக்கு பசிக்குமா? ஏய், இப்ப எதுக்குடா வீங்கி வீராந்து வர? என்ன உன் அப்பா மட்டும் சம்பாத்தியத்துல திங்கிறான்? எங்க மருமகள்கிட்ட சம்பாத்தியத்துல இருந்து தானே திங்கிறான்? போய் எடுத்துட்டு வா போ. சரித்தா சரித்தா, கொண்டுட்டு வரேன். ஆத்தாக 2 பேருக்கு 2 ஊத்தாப்பம். எனக்கு அந்த பயவுல பாடம் படிச்சது கணக்கா இம்புட்டு லிஸ்ட் எடுத்து கொடுத்தா ஆத்தாளுக்கு ஒரு ஊத்தாப்பம்ட்டு போயிருச்சு. ரஞ்சிதா, மருமக கிளம்பிருச்சா? பிளவுஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இருந்ததுங்க, அதுல கொஞ்சம் நேரம் ஆயிருச்சு. இப்ப வந்துருவா. பிளவுஸ் நீ தச்சு கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா 2 நாளைக்கு முன்னாடியே ரெடி பண்ணிருக்கலாம்ல ரஞ்சிதா. இப்போ உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பீல? இல்லங்க, அவகிட்ட இருக்கிற புடவைய கட்டிட்டு வரட்டும்னு நினைச்சேன். ஆனா அவ இங்க நிறைய புடவை கொண்டுட்டு வரல, அதான் ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுத்தேன். புடவை எடுத்து கொடுத்தது பிரச்சனை இல்ல, 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்துருக்கலாம்ல. சரி, கத்தாதீங்க கத்தாதீங்க. அங்க பாருங்க, மருமகளே வந்துட்டா. மாம்சா, புடவை நல்லா இருக்காத்த? நல்லா இருக்காவா? ஒரு பொண்ணு பிறக்கும் போதே அவளுக்கு இவதான் ஜோடின்னு எழுதி வைக்கிறது மாதிரி ஒரு புடவைய தறியில நெய்யும் போதே இந்த புடவை இன்னாருக்கு தான் சேரணும்னு ஒரு விதி இருக்கான். அது காலங்காலமா கல்யாண நேரத்துல எல்லாரும் சொல்ற வார்த்தை. அதே மாதிரிதாம்மா இந்த பட்டு புடவை என் மருமக அம்சாவுக்கு தான் அம்சமா இருக்கும்னு உனக்காகவே நெஞ்சது மாதிரி இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. ஜீவாவும் வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லம்மா. முதன்னு உங்க கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பமா சேர்ந்து போற ஃபங்க்ஷன். அவன் இல்லாம இருக்கிறதா ஒரு வருத்தம். ஆமா மாமா, எனக்கும் ஜீவா இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஆனா என்ன பண்றது, இப்பதான் போயிருக்கான்ங்கிறதுனால லீவ் கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்லம்மா, அதான் நீ இருக்கியே, வாங்க போலாம். கொஞ்சம் தள்ளுங்க. அம்சா, இந்தம்மா, இந்த பூவெல்லாம் தலையில வச்சுக்கோ, உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். அத்தை, எனக்கு முடியே இல்லை, நான் எங்க அத்தை பூ வைக்கிறது? இருக்கட்டும், நீங்க வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் லாங் ஹேர் இருக்குல்ல. ஐயோ ஆமல்ல, உனக்கு முதல்ல நல்ல தலைக்கு எண்ணெய் வச்சு தலைவாரி முடி வளர்க்கணும். என்ன பிள்ளையா இருக்க நீ? அடிக்கடி முடியை வெட்டி விட்டு இங்க பாரு, ஒரு விசேஷத்துக்கு போகையில கூட முடிவுக்கு பூ வைக்க முடியல பத்தியா? இல்லாத்த, ஹேரை மெயின்டைன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும்னு கட் பண்ணி விட்டேன். அது இப்ப கொஞ்சம் பழகிடுச்சு அத்தை. பொம்பளை பிள்ளைங்களுக்கு முடி தானே அம்சம் அழகு. முடி இருந்து இந்த மாதிரி பட்டுப்புடவை கட்டி நகை போட்டு அழகா பூ வச்சுட்டு போனா எவ்வளவு அழகா இருக்கும்ல. இனிமே கட் பண்ணாம வளர்க்குறேன் அத்தை. சரி சரி, மருமகளை மிரட்டாத. முடியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையா? ஏங்க, நான் அப்படி சொல்ல வரல. முடி இருந்தா அம்சா இன்னும் அழகா இருப்பல்ல, அதுக்காக சொன்னேன். அதான் அந்த பிள்ளைக்கு கம்ஃபர்ட்டா இல்லைன்னு வெட்டி இருக்கோம்னு சொல்லுதே, இருந்துட்டு போகுது. அதுக்கு எப்படி வசதியோ அப்படி இருக்கட்டும். அதை யாரும் எந்த தொந்தரவும் பண்ண வேண்டாம். அடேங்கப்பா, மருமகளை நான் ஏதாவது சொல்லிடுவேனா? அதுக்கு முன்னாடியே ஓடி வந்து முந்திரி கொட்டை மாதிரி நிக்கிறாரு பாரு. என் அழகு மருமகளை நான் என்ன சொல்ல போறேன் இல்ல அம்சா? தேங்க்ஸ் அத்தை. ஆமா, என்ன நீ வார்த்தைக்கு வார்த்தை தேங்க்ஸ் அத்தை, சாரி அத்தைன்னு ஏதோ அடுத்தவங்கள்ட்ட சொன்னது மாதிரி சொல்லிட்டு இருக்க. உன் அலமேல் அத்தைக்கிட்ட இப்படிதான் இருப்பியா? ஐயோ இல்ல அத்தை, அது வந்து உங்க அப்பாவோட பிறந்த அலமேல் அத்தைக்கு மட்டும்தான் உன் மேல உரிமை அதிகமா இருக்கும்னு நினைக்காத. இந்த புருஷனை கொடுத்த மாமியாருக்கும் உரிமை அதிகம்தான். அவங்கள விட முறைப்படி பார்த்தா எனக்கு தான் ஒருத்து ஜாஸ்தி. என்கிட்ட தான் நீ அதிக ரைட்ஸ் எடுத்துக்கணும், சரியா? சரிங்க அத்தை. சரி சரி, வாங்க போலாம். மச்சான், உன் பொண்டாட்டி வீட்டில் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்க போல் இருக்கு. நான் நிம்மதியா இருக்கிறது உனக்கு பிடிக்காதா? அந்த சனியனை தான் விட்டு தொலைச்சிட்டு நிம்மதியா இருக்கேன்ல, அப்புறம் ஏன் அவளை ஞாபகப்படுத்துற? மச்சான், ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு. என்னாச்சுடா, ஆஃபீஸ் போவேனாமா? ஆஃபீஸ் போறதெல்லாம் இருக்கட்டும், நீ வண்டியை நிப்பாட்டுற. எதுக்குடா இப்ப நிப்பாட்ட சொல்ற? ரெஸ்ட் ரூம் போகணுமா? அது இல்லடா, ஒரு நிமிஷம் அங்க போஸ்டர் பாரு. சினிமா போஸ்டர் பாக்குறதுக்காக வண்டி நிப்பாட்ட சொல்லுவியா? சினிமா போஸ்டர் இல்லடா, அங்க கொஞ்சம் பாரு. பாத்தியா மச்சான், உன் பொண்டாட்டியை நீ வீட்டை விட்டு வெளியில போகாம வச்சிருந்த. ஆனா இப்ப உன்னை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட உயரத்துல இருக்கா பாத்தியா? நானே டென்ஷன்ல இருக்கேன். சும்மா உயரத்துல இருக்கா எதுல இருக்கான்னு ஏதாவது டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத.
மச்சான் உண்மையை நீ ஒத்துக்கிட்டு தாண்டா ஆகணும். உன் பொண்டாட்டி உயரத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கா. ஆனா நீ அப்படியே தானே இருக்க. உன்னைய விட்டு எப்படா வெளியில வருவோன்னு அவ காத்துக்கிட்டு இருந்து இன்னைக்கு அவ இவ்வளவு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கானா சாதாரணப்பட்ட விஷயமா? என்னடா பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கா? 4 சேரு ஒரு டேபிள் இருந்துட்டா பெரிய பிசினஸா? அதுக்கு பிசினஸ் ஓடணும், அப்புறம் தானே இருக்கு. பிசினஸ் ஓடுது, வியாபாரம் வருது, அவ பெரிய ஆளாகிறா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கு முன்னாடி உன் வீட்டுல எப்படி இருந்தா இப்ப எப்படி இருக்கான்ங்கிறது மேட்டர் இருக்குல்ல. என்னடா சொல்ல வர? மச்சான் உன் கூட இருக்கும்போது அவ இருந்ததுக்கும் உன்னை விட்டு வெளியில போனதுக்கு அப்புறம் அவளோட நடவடிக்கைக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அதெல்லாம் நீ நோட் பண்ணியா இல்லையா? எதை சொல்றதா இருந்தாலும் டைரக்டா சொல்றியா? எனக்கு என்னவோ அவளை பிடிக்காம நீனா வெளியில துரத்துனது மாதிரி தெரியல. அவ தான் உன்னை பிடிக்காம தானா விடுதலை வாங்கிட்டு வெளியில போனது மாதிரி தெரியுது. என்னடா வெறுப்பேத்தி பாக்குறியா? மச்சான் உன்னை வெறுப்பேத்தி பாக்குறதெல்லாம் என்னோட மோட்டிவ் இல்லடா. ஆனா பொண்ணுங்க வீட்டை விட்டு வெளியில வந்துட்டாங்க, ஒரு தொழில்னு கையில பார்க்க ஆரம்பிச்சு 10 ரூபா காசு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கனாலே அவளுக்கு புருஷனை மதிக்க மாட்டாளுகடா. அதனால தானே உன் பொண்டாட்டி இவ்வளவு நாள் வீட்டுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த. அப்படியெல்லாம் அவளை நான் வளர விட்டுற மாட்டேன் மச்சான். அவ தான் வளர்ந்து உயரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காளே, இதுக்கு மேல என்னத்தை வளர விடாம பண்ண போற? அவளை வளர விடாம ஓங்கி அடிக்கணும்னா ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னடா வழி சொல்லுடா. நான் சொன்னா நீ செய்வியான்னு தெரியலையே. முதல்ல என்னன்னு சொல்றா. பிசினஸ் ஆரம்பிக்க போறோன்னு உன்கிட்ட பர்மிஷன் கேட்டாளா? அவ எப்படா என்கிட்ட கேப்பா? எனக்கும் அவளுக்கும் தான் எதுவுமே இல்லைன்னு வெளில போயிட்டாளே. வெளில போனாலும் நீ கட்டின தாலி அவ கழுத்துல தானே மச்சான் இருக்கு. அப்படி இருக்கும்போது அவ ஒரு பிசினஸ் பண்ண போறோங்கிறத கட்டுன புருஷனா முறைப்படி உன்கிட்ட அவ தெரியப்படுத்திருக்கணும்ல. கொஞ்சமாவது லாஜிக்கா பேசுறா. அவளதான் வேணான்னு போன பிறகு எப்படிடா சொல்லுவா? சொல்லணும் மச்சான், அவதானே உண்மையான உத்தமி. தான் பெரிய உத்தமி, நீ தான் கெட்டவனா அவ ஊரெல்லாம் சொல்லி தம்பட்ட அடிச்சுட்டு கிணத்துக்குள்ள போய் விழுந்து சாகுற வரைக்கும் போனால. அப்பேற்பட்ட உத்தமி நான் ஒரு விஷயம் பண்ண போறேன், இதை எடுத்து செய்ய போறேன்னு கட்டண புருஷனான உன்கிட்ட அவ தெரியப்படுத்தணும்ல. இதை எதுவுமே அவ பண்ணலையே மச்சான். ஆமா இல்லடா, அவ அப்படி சொல்லிக்கிட்டு தானே ஊருக்குள்ள தெரியுறா. அவ சொல்றது என்னவோ உண்மையா இருக்கலாம். என்ன இல்ல மச்சான், நான் அப்படி சொல்ல வரலடா. உனக்கு அந்த இடத்துல மரியாதை இல்லைல்ல. இனிமே அவளோட ஆட்டத்தை நம்ம அடக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத தானே பார்க்கணும். தலை வலிக்குதுடா, என்ன விஷயம்ங்கிறத சொல்லி தொலை. இப்ப அவளை அடக்கி வைக்கிறதுக்கு என்னடா பண்ணணும்? டிவோர்ஸ். நீ என்னடா சொல்ற? அவளை வேணான்ங்கிறதுல நீ தெளிவா இருக்கல்ல? ஆமாடா, உனக்கு தெரியாதா? அதுக்கு தாண்டா மச்சான் சொல்றேன். இவளை ஆரம்பத்திலேயே அடக்கி ஒரு மூலையில முடக்கி போட்டுட்டேன்னு வச்சுக்கோயேன், இந்த டிவோர்ஸுங்கிற விஷயத்த நினைச்சு அழுது புலம்பி கொஞ்ச நாள் கழிச்சு அவளே செத்து போயிடுவா. அவன் மண்டையை போட்டதுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையே நீ ராஜா மாதிரி எப்போதும் போல வார ஆரம்பிக்கலாம். ஆனா அவளை இப்படியே விட்டோன்னா அவ மண்ணுக்குள்ள புதஞ்ச விதை மாதிரி ஒரு நாள் வீரியத்தோட வெளியில வந்து செடியாகி மரமாகி பூ பூத்து காய்க்காகி கனி கொடுத்து இந்த ஊர்லயே உன்னைய இருக்கிற இடம் தெரியாம இல்லாமக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நீ சொல்றதும் ஒரு விதத்துல லாஜிக்கா இருக்குல்ல மச்சான். நான் எப்போதுமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவேன். இவளை நீ இப்படியே வளர விட்ட உன்னைய ஒன்று இல்லாம பண்ணிடுவா, பாத்துக்க. இதுக்கு மேல ஒரு ஃப்ரெண்டா என்னால எந்த அட்வைஸும் கொடுக்க முடியாதுடா. உன் லைஃப் உன் கையில. உன் லைஃப்ங்கிறத தாண்டி உன் மரியாதை உன் கையில. இதுக்கு மேல உன் இஷ்டம். அடுத்து நான் என்ன பண்ண போறேங்கிறத நீ பார்க்கத்தானே போற. பார்த்துக்கிறேன்டி உன்னை. நல்ல ருசியாத்தான் வச்சிருக்க அன்னைக்கிலே. நல்லா இருக்கு, கமகமன்னு இருக்கு எல்லாம். என்ன ஆத்தா, சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்குடா பாவாட, சூப்பரா வச்சிருக்காளுங்க. சாப்பிடுங்கத்தா சாப்பிடுங்கத்தா, நல்லா சாப்பிடுங்க. அங்க 2-3 கிளவி இருந்துகிட்டு என்னை போட்டு பாடா படுத்துறாளுங்க. அதான் இந்த பக்கமா ஓடி வந்துட்டேன். நாங்களும் கிளவியதாண்டா. ஐயோ, நீங்களும் கிளவியதான். நான் என்ன குமரி என்ன சொன்னேன்? ஆனா நீங்க அளவோட சாப்பிட்டு ஆரோக்கியமா வாழணும்னு நினைச்சு சாப்பிடுறீங்க. அங்க ஒண்ணு ஆவிய போக்குதுதா. அதை தப்பு பொழச்சோம்னு ஓடி வந்துட்டேன். யாராது உன் தோஸ்டாவா? யார் அந்த பங்கஜங்கிழவியா? ஆமா, அவளுக்கு தானே ஓடி ஓடி போய் ஊருக்குள்ள வேலை செய்யறியான்னு கேள்விப்படுறான். ஓடுறதென்ன உட்கார்றதென்ன தண்ணி தூக்கறது என்னன்னு அவளுக்கு நீ தானடா செப்பு வேலை பூரா பார்த்துக்கிட்டு தெரியுற. ஆமா, அதுக்கு நான் வேலை வாத்தி அது விட்டு சொத்தை எனக்கிட்டே எழுதி வைக்க போதுவாரு. ஏன்டா நீ வேற ஏதோ வயசான காலத்துல என்னால பார்க்க முடியலடா, கூட யாரும் இல்லடா, ஏதாவது செஞ்சு விட்றா பாவாடேன்னு கேட்கும். சரி, வயசான கிழவி நாளைக்கு சாக போகுதே, இருக்கிற வரைக்கும் என்னத்தையோ செய்வோமேனு செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆமா, உங்களுக்குலாம் என்ன வேணும்? என்ன சாப்பிடுறிய? ஒரே ஒரு இட்லி மட்டும் வை. ஏன் அத்தா, ஒண்ணு நல்லா சாப்பிடு. ஒண்ணு போதும்டா, ஒண்ணு போதும். சரி, இந்த ஒண்ணு. உப்புமாத்தா, உனக்கு என்ன வேணும்? ஒண்ணு வேணாம்டா, இந்த இருக்கு எல்லாம். சொல்லு அத்தா, சட்னி எடுத்து தரவா? தக்காளி சட்னி ஊத்தவா? வேணாம்டா, இருக்கு போதும். கேனப்பையிலே தள்ளுடா அங்கிட்டு.
என்ன பயலா? யார் அந்த கிழட்டு பைய? ஏய் ஐயா தலைவரையா, என்னை மன்னிச்சிருங்க. எவனோ ஒரு கிறுக்கு பைய வந்து கூப்பிடுறானாக்கும்னு நினைச்சிட்டேன். ஏலே பாவல அத்தா, எட்டு 7 மணி கேட்டுட்டு இங்கனே நிக்கிற, போய் எடுத்துட்டு வா போ. ஆத்தா இம்புட்டு நேரம் நல்லா தானே இருந்துச்சு, இப்போ இதுக்கு இன்னும் கோவப்படுது? இல்ல மேலு லிடி முட்டைக்காரி, பாவாடை டவுசர் நினைக்க இருக்கு பையன்னு சொல்லவும் குப்பமாக்கு கோவத்தை பாத்தியா? பாக்குறேன் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். மனசுக்குள்ள இம்புட்டு பாசத்தை வச்சுக்கிட்டு வெளியில 2 பேரும் எப்படி நடிக்கிறாங்க பாரு. ஆமா ஆமாடியே, என்னடா நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? போய் கொண்டு வா போ. தக்காளி சட்னி சாப்பிடுறியா? எடுத்துட்டு வரவா? ஏய், அவளுக்கு தக்காளி சட்னி பிடிக்காதுடா, அதுக்கு தான் தேங்காய் சட்னி கொண்டுட்டு வந்தேன். போய் ஒரு உளுந்த வடை எடுத்துட்டு வா. அவளுக்கு உளுந்த வடைனா தான் பிரியமா சாப்பிடுவா. தாத்தா, ஓஹோ மேட்ரு அப்படி போகுதோ? போடா. ஓகே ரைட்டு, நீ நடத்து. அதுக்கு என்னப்பா வேணும்? யாருக்கும் இங்க ஒண்ணு வேணாம். அதான் பாவாடை எடுக்க போயிருக்கான்ல. பாவாடை எடுக்க போனது இருக்கட்டும், வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன். என்ன மச்சான், பொண்டாட்டிய மட்டும் தனியா கவனிக்கிறாப்புல இருக்கு. ஏன் எங்களுக்கெல்லாம் என்ன வேணும்னு கேட்க மாட்டீரோ? எல்லாருக்கும் தான் பிள்ளைல பொதுவாத்தான் கேட்குறேன், என்ன வேணும்? எங்களுக்கு கேட்டது மாதிரி தெரியலையே. தேங்காய் சட்னி பிடிக்கும், தக்காளி சட்னி பிடிக்கும்னு பார்த்து யாரையோல கவனிக்கிற மாதிரி தெரியுது. சரி, வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா? இப்ப ஏன்டி அவகிட்ட மல்லுக்கு வர? அதானே, நான் என்னடி செஞ்சேன் என்கிட்ட மல்லுக்கு வர? என்னடி என்ன உட்கார வச்சுக்கிட்டு மலுங்களா சிரிச்சா என்னடி அர்த்தம்? அப்ப என்னைத்தானே சாட வீசுறிய? அடி என்னடி சாட வீசிட்டான்? மச்சான் உனக்காக ஆசையா தேங்காய் சட்னி ஊத்த வந்தாரு, அதை எங்களுக்கு மட்டும் வாங்கிக்கிறலாமேன்னு கேட்டான். இது ஒரு குத்தமா? அலமேலு, எல்லாம் தெரிஞ்சு நீனே இப்படி சிரிச்சுக்கிட்டு தெரியறது நல்லதுக்குல்ல சொல்லிவிட்டேன். அவ இப்ப என்ன சொன்னான்னு இப்படி மல்லுக்கு வர? அவர் ஆசையா வந்து நீட்டுறாரு, வாங்கிக்கிற வேண்டியதானே? உனக்காக இந்த பாவாடை உளுந்த வடை எடுக்க போயிருக்கேன். மச்சான் வாங்கி கொடுத்து ஊட்டம் செத்ததுனால தானே உளுந்த வடை மேலே இப்போ உனக்கு எல்லாம் ஈர்ப்பா இருக்கு. அட சும்மா இருங்கத்த, என் பொண்டாட்டிக்கு உளுந்த வடைனா உசுருன்னு எனக்கு தெரியாம வேற யாருக்கு தெரியும்? அதனாலதான் பாவாடை எடுக்க போயிருக்கேன். ஐயா, ஆத்தாவுக்கு பிடிச்ச உளுந்த வடை ரெடி. இல்லை, நான் உன்கிட்ட இப்ப வடை வேணும்னு கேட்டேனா? நான் என்ன கேட்டேனோ அதை எடுத்தாராம எதுக்குடா தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க? இதான் நீ பந்தி வலுமாற லட்சணமா? உனக்கு உளுந்த வடை பிடிக்கும் தானடி கொண்டுட்டு வர சொன்னேன். உளுந்த வடை இந்த குப்பை மாலுக்கு பிடிச்சிச்சு, ஆனா இப்ப பிடிக்கல. ஒரு காலத்துல முன்னாடி பிடிச்ச எதுவுமே இப்ப எனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. உளுந்த வடைய பார்த்தாலே பச்சை நாவியா வாயெல்லாம் கசந்து கிடக்கு. எடுத்து கடிச்சா கூட பாவக்காயை கடிக்கிறது மாதிரி கசப்பா இருக்கு. வேப்பங்குலையை எடுத்து மென்னது மாதிரி அம்புட்டு காட்டமா இருக்கு. இப்பெல்லாம் முன்னாடி சாப்பிட்ட எதையும் இப்ப நான் சாப்பிட்றதும் இல்ல, முன்னாடி விரும்பின எதையும் இப்ப நான் விரும்புறதும் இல்ல. வாழ வேண்டிய வயசுல இருக்கிற என் பிள்ளையிலே வாடி வதங்கி போய் கிடக்கு. வயசான காலத்துல தேங்காய் சட்னியா இருந்தானே, தக்காளி சட்னியா இருந்தானே. குப்பம்மா, எல்லாம் தெரிஞ்ச நீங்களே இப்படி என்ன நக்கல் அடிக்கிறது சரியா இல்லடி முட்டைக்காரி? நான் வரேன், எனக்கு சாப்பாடு வேணாம். குப்பமா சாப்பிட்டு போ. மெல்லச்சரை செய்யவே காதல் மீண்டும் பதிவு செய்தே, வாழ்ந்த வாழ்வெனக்கு வாழும் நாட்களுக்கு பொருளே நீதான், உயிரே வாரா காதல் மழை.